வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஹாட் இந்தியன் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி ஒரு பாரம்பரியமான நெல்லிக்காய் ஊறுகாய். வீட்டிலே ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்யறதுங்கிறது தான். நெல்லிக்காயில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது அப்படியே சில பேருக்கு சாப்பிட பிடிக்காது. அதனால் இந்த மாதிரி ஊறுகாய் பண்ணி சாப்பிட்டா டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட. ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளார போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ஊறுகாய்க்கு ஒரு பொடி ரெடி பண்ணிடலாம். இதுக்கு நான் 1.25 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணுறேன். இந்த வெந்தயத்தை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பொன்னிறமாகிற வரலும். கிட்டத்தட்ட இது ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு நிமிஷம் கிட்ட நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட இதுவும் ஒரு 1 மினிட் ஆச்சு. இந்த ஸ்டேஜ் வரலும் நம்ம இதை நல்லா ரோஸ்ட் பண்ணணும். அப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு, அதாவது வெந்தயத்துக்கு கொஞ்சம் கம்மியாக கடுகு, இதையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ரெண்டையும் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிடலாம். இந்த கடுகு நல்லா பொரியிற வரலும் நம்ம இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். கிட்டத்தட்ட இதுவும் ஒரு நிமிஷம் ஆச்சு. இங்கே கிட்டத்தட்ட ஒரு 10 நெல்லிக்காய், மீடியம் சைஸ் நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். இதை ஒரு இட்லி குக்கரில் வச்சு வேக வச்சிடலாம். கரெக்டாக 2 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயும் 8 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயும் வச்சு எடுத்துடலாம். விசில் போட தேவையில்ல. இப்போது 10 நிமிஷம் அப்புறமா நம்ம நெல்லிக்காய் ரொம்ப சூப்பராகவே வெந்துருச்சு. இந்த மாதிரி உடைச்சா ஈஸியாக உடையணும். இப்போது நம்ம இது உள்ளே இருக்க விதையெல்லாம் தனியாக எடுத்துடலாம். இந்த விதை நம்மளுக்கு தேவையில்லை, அதனால் அதை தூக்கி போட்டுடலாம். விதையை நீக்கிட்டு இப்போ இந்த காயை நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். இந்த ஊறுகாயை நம்ம 1 மாதத்துக்குள்ளார யூஸ் பண்ணிட்டா நல்லாயிருக்கும். அப்படி இல்லை 1 மாதத்துக்கு அதிகமாக நம்ம வச்சுருந்தோன்னா இது வெந்ததுக்கப்புறமா அந்த நெல்லிக்காயை ஒரு 1 மணி நேரம் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஊறுகாய் பண்ண ஆரம்பித்தோன்னா இதை நம்ம 1 மாதத்துக்கு மேலே வச்சு யூஸ் பண்ணலாம். இப்போது நம்ம ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். இந்த கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு. இந்த கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அடுத்து மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள். இது ரொம்ப கரிஞ்சிராம டக்குன்னு கிண்டி விட்டுருங்க. கரெக்டாக ஒரு 30 செகண்ட் இதை கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க நெல்லிக்காய் பீசஸை இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா நம்ம கிண்டி விட்டுக்கலாம். இந்த மிளகாய் தூள் இதெல்லாமே இந்த நெல்லிக்காயில் நல்லா இறங்கணும். 1 டீஸ்பூன் கல்லுப்பு, இது கிட்டத்தட்ட ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் இந்த நெல்லிக்காய் லோ ஃப்ளேம்லேயே நல்லா இந்த பொடியோட மிக்ஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்க பொடி, அதாவது வெந்தயமும் கடுகும் சேர்ந்து அரைச்சி வச்சுருக்க அந்த பொடியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுட்டு இதை நல்லா நம்ம கிளறி விட்டுடலாம். இது ஸ்லோ ஃப்ளேமில் கரெக்டாக ஒரு நிமிஷம் குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இதை இப்போ நம்ம ஒரு ஜாடிக்கு மாற்றிடலாம். இந்த ஊறுகாயை கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சுருங்க. ஒரு மூடி போட்டு மூடி 3 நாளைக்கு அப்புறம் இந்த ஊறுகாயை திறந்து பார்த்தீங்கன்னா இதில் நல்லா எண்ணெய், உப்பு, மிளகாத்தூள் எல்லாமே இந்த நெல்லிக்காயில் நல்லா ஊறி போய் ஒரு கடையில் வாங்குகிற ஊறுகாயை விட ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். இப்போ ஒரு ஹெல்த்தியான எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லாத ஒரு வீட்டிலே பண்ணுற ஊறுகாய் ரொம்ப சிம்பிளாகவே நம்ம வீட்டில் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks from the Hot Indian Kitchen. Let the flavors chase you.